ரூ. 14 டிவிடெண்ட். அதாவது உங்க முதலீட்டுக்கு ஒரு பேங்க் வட்டியை விட அதிகமான ரொம்பவே உறுதியான ஒரு வருமானம். கண்டிப்பா. இத பார்த்ததும் எந்த ஒரு முதலீட்டாளருக்கும் ஓகே கண்ணா மூடிக்கிட்டு பணத்தை போட்டுடலாம் அப்படின்னு தோணும். ஆமா, அது இயல்புதான். ஆனா பங்குச்சந்தையில பாத்தீங்கன்னா இந்த அதிக டிவிடெண்ட் அப்படிங்கிறது சில நேரங்கள்ல தொடர்ந்து வருமானம் தர்ற ஒரு தங்கச் சுரங்கமா இருக்கலாம். அல்லது உங்களை உள்ளே இழுத்து முடக்கிற ஒரு ஆபத்தான பொறியா, அதாவது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம். ஆக்சுவலா அதான் உண்மை. நிறைய பேர் அந்த டிவிடெண்ட் ஈல்ட மட்டும் பார்த்துட்டு உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. ரைட். இப்போ இன்னைக்கு நாம அலச போற இண்டஸ் டவர்ஸ் இதுல எந்த ரகம்? பிக் மை ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான வணக்கம். இன்னைக்கு நாம இண்டஸ் டவர்ஸோட Q4 FY26 காலாண்டு முடிவுகள், அப்புறம் முன்னணி புரோக்கரேஜோட ஆய்வு குறிப்புகள், டெக்னிக்கல் ஷார்ட்டுகள், இப்படி நிறைய டேட்டாவை வச்சு ஒரு ஆழமான அலசலை தான் பண்ண போறோம். கண்டிப்பா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேஸ் ஸ்டடின்னு சொல்லலாம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். எடுத்த உடனே எண்கள் என்ன சொல்லுது, உள்ளே ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்திரலாமா? ஷோர். பங்குச்சந்தையில் எண்கள் எப்போதுமே ஒரு கதையை சொல்லும். இண்டஸ் டவர்ஸோட Q4 FY26 முடிவுகளை பார்த்தோம்னா அவங்க சுமார் 8101 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டியிருக்காங்க. ஓகே, 8000 கோடி. இது போன வருஷத்தை விட அதிகமா? ஆமா, இது போன வருஷத்தோட இதே காலாண்டை விட ஒரு 4.8% அதிகம். அப்புறம் எபிட்டா 4464 கோடி ரூபாயா வந்திருக்கு. சூப்பர். நம்பர்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வருமானம் 4.8% வளர்ந்திருந்தாலும் அவங்களோட நிகர லாபம், அதாவது பேட் பாத்தீங்கன்னா 1793 கோடி ரூபாயா மட்டுமே இருக்கு. வெயிட், இது போன வருஷத்தை விட எவ்வளோ வளர்ச்சி? எக்ஸாக்ட்லி. நிறுவனத்துக்கு வர்ற வருமானம் வளர்ற வேகத்துல லாபம் வளரல. ஆனாலும் ஒரு பங்குக்கு 14 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சு முதலீட்டாளர்களை கொஞ்சம் அமைதிப்படுத்த பார்த்திருக்காங்க. இந்த Q4 எண்களை பார்க்கும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி வந்திருக்குன்னு தோணுது. ஆனா அந்த முழு வருஷத்துக்கான FY26 கணக்கை பார்த்தா கதை வேற மாதிரி இருக்கே. ஆமா, முழு ஆண்டு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். அதாவது அவங்க முழு ஆண்டு நிகர லாபம் சுமார் 28.1% சரிஞ்சிருக்கு. எபிட்டாவும் 13.8% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பையன் அரையாண்டு பரீட்சையில ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆயிட்டு முழு ஆண்டு பரீட்சையில எப்படியோ முட்டி மோதி பாஸ் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த Q4 முடிவுகள் இருக்கு. ரொம்ப கரெக்டான உதாரணம். முழு வருஷத்துக்கும் வருமானம் 7.9% வளர்ந்திருக்கு. ஆனா லாபம் இவ்ளோ பெரிய அடிய வாங்கியிருக்குன்னு கண்டிப்பா முதலீட்டாளர்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் ரொம்ப நியாயமானது தான். கண்டிப்பா நியாயமானது தான். ஆனா டவர் பிசினஸோட அடிப்படை கட்டமைப்பை நாம புரிஞ்சுக்கணும். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கணக்கு புத்தகத்துல காட்டுற நெட் ப்ராஃபிட்டை விட ப்ரீ கேஷ் ஃப்ளோ தான் ரொம்ப முக்கியம். அதாவது நிஜமான பணப்புழக்கம். ரைட். ஆமா, கணக்கு புத்தகத்துல டிப்ரீசியேஷன் மாதிரி விஷயங்களை கழிச்சு லாபத்தை காட்டுவாங்க. ஆனா நிஜத்துல தொழிலை நடத்தி கேபெக்ஸ் எல்லாம் போக கையில எவ்வளோ ரொக்கத்தமா மிஞ்சுது அப்படிங்கிறது தான் அந்த ப்ரீ கேஷ் ஃப்ளோ. டவர்கள் எல்லாம் நீண்ட கால சொத்துகள். ஓ, அப்ப லாபம் 28% சரிஞ்சிருந்தாலும் அந்த 14 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா? அதான் பாயிண்ட். அந்த டிவிடெண்ட கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறுவனத்தோட கேஷ் ஜெனரேஷன் இன்னும் ரொம்ப வலுவாவே இருக்குன்னு அர்த்தம். Q4 முடிவுகள் ஒரு முழுமையான மீட்சியை காட்டலனா கூட அந்த சரிவு தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பணப்புழக்கம் இருக்கு, டிவிடெண்ட் வருது, எல்லாம் சரி. ஆனா ரிசல்ட்ஸ் வெளியான அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டி வெறும் 0.74% தான் சரிஞ்சுது. ஆனா இண்டஸ் டவர்ஸ் பங்கு 0.95% சரிஞ்சு 409 ரூபாய்க்கு போயிடுச்சு. லாபமும் டிவிடெண்டும் கொடுத்தும் ஏன் மார்க்கெட் இதை கொண்டாடல? ஏன்னா மார்க்கெட் எப்போதுமே மார்ஜினை ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்க்கும். இண்டஸ் டவர்ஸோட எபிட்டா மார்ஜின் கடந்த வருஷம் இதே காலாண்டுல 56.9% இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் அது 55.1% சுருங்கிடுச்சு. ஓஹோ, சந்தை இதை தான் நெகட்டிவா எடுத்துக்கிச்சிங்களா? ஆமா, சந்தை இந்த மார்ஜின் சுருக்கத்தை தான் மெயினா பாக்குது. இங்க கொஞ்சம் நிறுத்துங்க. வருமானம் வளருது, ஆனா லாபம் சுருங்குது.
அதிக டெலிகாம் நிறுவனங்கள் இவங்க டவரை பயன்படுத்தும் போது லாபம் அதிகரிக்க தானே செய்யணும். ஏன் இந்த மார்ஜின் குறையுது? இத ஒரு தியேட்டர் பிசினஸ் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சினிமா தியேட்டர்ல 10 பேர் படம் பார்த்தாலும் சரி, 100 பேரை படம் பார்த்தாலும் சரி, ஏசி, கரண்ட் பில்லு, வாடகை, ஊழியர்கள் சம்பளம் எல்லாம் ஒண்ணுதானே. ஆனா ஃபிக்ஸ்டு காஸ்ட் மாறாது. டவர் பிசினஸும் அப்படிதான். இது முழுவதும் ஃபிக்ஸட் காஸ்ட் கொண்ட தொழில். ஒரு டவரை அமைச்சிட்டா அதுல ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் எத்தனை நிறுவனங்களோட ஆண்டனாக்கள் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். இதுதான் இந்த டெனன்சி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டா. ஒரு டவர்ல ஒரு ஆண்டனா இருந்தா செலவு அதிகம், வருமானம் குறைவு. 3 ஆண்டனாக்கள் இருந்தா செலவு அதேதான், ஆனா வருமானம் 3 மடங்கு. இண்டஸ் டவர்ஸ்க்கு இப்போ என்ன சிக்கல்னா, இந்த டெனன்சி ரேஷியோ அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வேகமா வளரல. ஓ, அதே சமயம் இந்த பராமரிப்பு, கரண்ட் பில் மாதிரி செலவுகள் கூடிடுச்சா? ஆமா, ஆபரேட்டிங் செலவுகள் வருமானத்தை விட வேகமா அதிகரிச்சிடுச்சு. புரியுது. தியேட்டர்ல ஆட்கள் வந்தாலும் கரண்ட் பில் அதை விட வேகமா ஏறிட்டா லாபம் குறையும். அதுதான் நடந்திருக்கு. அதேதான். இந்த மார்ஜின்ல ஏற்படுற பேசிஸ் பாயிண்ட்கள் சரிவு ரொம்ப முக்கியம். 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 1%. இண்டஸ் டவர்ஸோட மார்ஜின் சுமார் 180 பேசிஸ் பாயிண்ட்கள், அதாவது 1.8% சுருங்கியிருக்கு. 1.8%ங்கிறது கேட்க சின்னதா தெரியலாம். ஆனா பலாயிரம் கோடி வியாபாரத்துல பல 100 கோடிகளை காலி பண்ணிடும். இததான் சந்தை மார்ஜின் கம்ப்ரெஷன் சொல்லுது. வியாபாரம் பெருசாகுது, ஆனா லாபத்தோட தடிமன் குறையுது அப்படிங்கறதா சந்தையோட கவலை. ஓகே, இப்போ கடந்த கால எண்கள், பிசினஸ் மாடல் பற்றி ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இப்போ முதலீட்டாளர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பான எதிர்காலத்துக்கு வருவோம். அடுத்த வருஷம், அதாவது FY27ல என்ன நடக்கும்? இதுலதான் பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு. ஆமா, நமது தரவுகளை புரட்டி பார்த்தாலே மார்க்கெட்ல இருக்கிற பெரிய புரோக்கர்கள் மத்தியில மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் கரடிகள், அதாவது பியர்ஸ், பங்கு விலை இறங்கும்னு கணிக்கிறவங்க. ஜெஃப்ரீஸ் மாதிரி நிறுவனங்கள் இந்த பங்கை அண்டர் பெர்ஃபார்ம்னு ரேட்டிங் குறைச்சு டார்கெட்டை வெறும் 375 ரூபாயா வச்சிருக்காங்க. அதாவது தற்போதைய விலையை விட கணிசமான சரிவு. ஆமா, இவங்க ஏன் இவ்ளோ நெகட்டிவா இருக்காங்க? அப்படி என்ன ஆபத்துக்களை இவங்க பாக்குறாங்க? கரடிகள் மெயினா சுட்டிக்காட்டுற 3 பெரிய ரிஸ்க் இருக்கு. ஆபத்து கான்ட்ராக்ட் ரினியூவல்ஸ். 2026-27 காலகட்டத்துல இண்டஸ் டவர்ஸோட சுமார் 20-25% டவர் தளங்களோட நீண்ட கால ஒப்பந்தங்கள் முடிய போகுது. வெயிட், ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டா அது நல்ல விஷயம் தானே? இதுல என்ன ஆபத்து? ஏன்னா இப்போ டெலிகாம் சந்தையில ஜியோ, ஏர்டெல் மாதிரி பெரிய கம்பெனிகள் தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அவங்களுக்கு பிரைசிங் பவர், அதாவது பேரம் பேசுற சக்தி ரொம்ப அதிகம். ஓ, வாடகையை குறைக்க சொல்லுவாங்களா? கண்டிப்பா. நாங்க வாடகையை குறைச்சுக்கிறோம், இல்லனா நாங்களே சொந்தமா டவர் அமைச்சுக்கிறோம்னு அவங்க கண்டிஷன் போடலாம். இதனால இண்டஸ் டவர்ஸோட வருமானத்துல 2-2.5% சரிவு வரலான்னு ஜெஃப்ரீஸ் கணிக்கிறாங்க. ரைட், இது லாஜிக்கான ஒரு பயம்தான். சரி, ரெண்டாவது ஆபத்து என்ன? ரெண்டாவது கேபெக்ஸ். இந்தியாவுல 5G அப்கிரேடுக்காக இண்டஸ் டவர்ஸ் FY29 வரைக்கும் வருஷத்துக்கு 7,200 8,000 கோடி ரூபாய் வரைக்கும் புதுசா முதலீடு பண்ணி ஆகணும். அவ்ளோ பெரிய தொகையை முதலீடு பண்ணா முதலீட்டாளர்களுக்கு தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுக்க கையில காசு மிஞ்சுமாங்கிறத பெரிய கேள்விதானே? எக்ஸாக்ட்டா. அதுதான் ரெண்டாவது பயம். மூணாவது ஆபத்து வோடஃபோன் ஐடியா. ஆஹா, இவங்க பேராச்சே. ஆமா, இண்டஸ் டவர்ஸோட மொத்த வருமானத்துல சுமார் 20% பங்கு இன்னமும் வோடஃபோன் ஐடியா கிட்ட இருந்து தான் வருது. அவங்களோட நிதி நிலைமை எப்படி ஆட்டம் காணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அவங்க டவர் வாடகையை சரியா கொடுக்காம நிலுவையில வச்சா அது டைரக்டா இண்டஸ் டவர்ஸோட பணப்புழக்கத்தை காலி பண்ணிடும். அதுதான் கரடிகள் சொல்ற மூணாவது பெரிய ரிஸ்க். அட பாவமே, 20% வருமானம் ஒரு தள்ளாடுற கம்பெனி கிட்ட இருந்து வருது. இன்னொரு பக்கம் கான்ட்ராக்ட் முடியுது. இதுக்கு நடுவுல 5Gக்காக பலாயிரம் கோடி செலவு பண்ணணும். இத கேட்டா பங்க வித்துட்டு ஓடிரலாம் போல இருக்கே. ஆனா கதையோட இன்னொரு பக்கமும் இருக்குல்ல, அதையும் நம்ம பார்க்கணும். ஆமா, அதுதான் காளைகளின் பார்வை, அதாவது புல் கேஸ். நொம்ரா மாதிரி புரோக்கர்ஸ் இந்த பங்குல இன்னும் 18% ஏற்றத்தை பாக்குறாங்க. 550 650 ரூபாய் வரை டார்கெட் சொல்றாங்க. ஒரே டேட்டாவை வச்சுக்கிட்டு எப்படி இவ்ளோ பெரிய முரண்பாடு வருது? அங்கதான் முதலீட்டு உலகத்தோட சுவாரஸ்யமே இருக்கு. கரடிகள் எதெல்லாம் ஆபத்துன்னு சொன்னாங்களோ அதையே காளைகள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்றாங்க. இப்போ வோடஃபோன் ஐடியா விஷயத்தையும் எடுத்துக்கலாமே. ஓகே, புல்ஸ் அதுல என்ன பாசிட்டிவ் பாக்குறாங்க? வோடஃபோன் ஐடியா சமீபத்துல FPO மூலமா 45,000 கோடி ரூபாய் முதலீட்டை திரட்டி அவங்க நெட்வொர்க்கை விரிவுபடுத்த போறாங்க. அவங்க 5Gக்கு அப்கிரேட் பண்ணும்போது யாருடைய டவரை பயன்படுத்துவாங்க?
இண்டஸ் டவர்ஸை தான் பயன்படுத்துவாங்க. கரெக்ட். இந்த விரிவாக்கத்தின் மூலமா FY 27-28க்குள்ள இண்டஸ் டவர்ஸ்க்கு 5000 15,000 புதிய டவர் இணைப்புகள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த தியேட்டர் உதாரணத்தை மறுபடியும் நினைச்சு பாருங்க. வாவ்! அதாவது ஏற்கனவே இருக்கிற டவர்கள்ல வோடஃபோன் ஐடியா புதுசா 5G ஆண்டனா வைக்கும்போது கூடுதல் செலவே இல்லாம லாபம் பல மடங்கு அதிகரிக்கும், ரைட்? அதேதான். இது ஆபத்தில்ல, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு ராக்கெட் எரிபொருள்னு காளைகள் சொல்றாங்க. அருமை! அதாவது வோடஃபோன் ஐடியா மறுபடியும் ஃபார்முக்கு வர்றது இண்டஸ் டவர்ஸ்க்கு ஒரு லாட்டரி மாதிரி. சரி, 5G விரிவாக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த டவர் பிசினஸை தாண்டி அவங்க வேற ஏதாவது ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சிருக்காங்களா? ஏன்னா வெறும் வாடகை வருமானத்தை மட்டும் நம்பியிருந்தா ஒரு கட்டத்துல தேக்க நிலை வந்துடுமே. ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் காளைகள் சுட்டிக்காட்டுற இன்னொரு கேம் சேஞ்சர். இண்டஸ் டவர்ஸ் இப்போ ஒரு புதிய பைலட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா முழுக்க அவங்களுக்கு சொந்தமா இருக்கிற பல்லாயிரக்கணக்கான டவர் தளங்கள்ல EV சார்ஜிங் நிலையங்களை அமைக்கிற முயற்சியில இறங்கியிருக்காங்க. எனது டவர் தளங்கள்ல EV சார்ஜிங் ஸ்டேஷனா? இது எப்படி சாத்தியம்? ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. ஒரு செல்போன் டவர் இயங்கணும்னா அங்க 24 மணி நேரமும் கரண்ட் இருக்கணும். அதுக்காக ஒவ்வொரு டவர்லயும் ஹை டென்ஷன் எலக்ட்ரிக்கல் கிரிட், பெரிய பேக்கப் ஜெனரேட்டர், அப்புறம் பாதுகாப்பான ஒரு நிலம் ஏற்கனவே இருக்கு. ஓ ஆமா, ஹைவேஸ்ல ஒதுக்குப்புறமான இடங்கள்ல கூட இந்த டவர்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்டா. இந்தியாவுல EV வாகனங்கள் வேகமா அதிகரிச்சு வரும்போது சார்ஜிங் நெட்வொர்க் அமைக்கிறது தான் பெரிய சவால். இண்டஸ் டவர்ஸ் தங்கிட்ட ஏற்கனவே இருக்கிற இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படியே EV சார்ஜிங் நிலையங்களா மாத்துனா என்னாகும்? அடேங்கப்பா, இது நிஜமாவே ஒரு அற்புதமான ஐடியா. அதாவது புதுசா நிலம் வாங்கி EV கனெக்ஷன் வாங்கி சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கிற செலவு உங்களுக்கு சுத்தமா இல்ல. ஏற்கனவே இருக்கிற இடத்துலயே சார்ஜிங் பாயிண்ட் வைக்க போறாங்க. சரியா சொன்னீங்க. இதை உங்களோட பல வருஷ பழைய வாடகை வருமான மாடலையே மொத்தமா மாத்திடும். இதுவரைக்கும் டெலிகாம் கம்பெனிகள்ட்ட மட்டும் வாடகை வசூலிச்ச ஒரு B2B நிறுவனம் எதிர்காலத்துல டைரக்டா மக்கள் கிட்ட சார்ஜிங் கட்டணம் வசூலிக்கிற ஒரு மாபெரும் உள்கட்டமைப்பு நிறுவனமா மாறலாம். இது நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, கரடிகள் சொல்ற ஒப்பந்த புதுப்பித்தல் பயம் ஒரு பக்கம், காளைகள் சொல்ற 5G வளர்ச்சி மற்றும் EV சார்ஜிங் புரட்சி இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு முரண்பாடான மனநிலைகளும் சார்ட்டுகள்ல எப்படி வெளிப்படுது? டெக்னிக்கல் சார்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்த குழப்பம் ரொம்ப தெளிவாவே தெரியுது. இண்டஸ் டவர்ஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. முதல்ல சப்போர்ட் லெவலை பார்ப்போம். சார்ட் படி 320 340 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப வலுவான பிரைமரி சப்போர்ட்டா இருக்கு. ஏன் அந்த 320 to 40 லெவல்ல சப்போர்ட் இருக்கு? அங்க என்ன நடக்குது? அங்கதான் இன்வெஸ்டர் சைக்காலஜி வேலை செய்யுது. கடந்த காலங்கள்ல பங்கு விலை சரியும் போதெல்லாம் பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இந்த விலையில தான் அதிகமா வாங்கியிருக்காங்க. அவங்க ஏன் அங்க வந்து வாங்குறாங்க? ஏன்னா பங்கு விலை 320 ரூபாய்க்கு வரும்போது இவங்க கொடுக்கிற 14 ரூபாய் டிவிடெண்ட் கணக்குப்படி பார்த்தா டிவிடெண்ட் ஈல்ட் சுமார் 4.5% வரை ரொம்ப கவர்ச்சிகரமா மாறிடுது. ஓ, அப்போ அங்க ஒரு பெரிய டிமாண்ட் உருவாகி விலை அதுக்கு கீழே போகாம தடுத்து நிறுத்துது. கரெக்ட். அப்புறம் குறுகிய கால முதலீட்டாளர்களுக்கு 365-80 ரூபாங்கிறது ஒரு செகண்டரி சப்போர்ட்டா செயல்படுது. அப்போ மேல விலை ஏறும்போது எங்க ரெசிஸ்டன்ஸ் வருது? முதலீட்டாளர்கள் எங்க பயந்து போய் லாபத்தை புக் பண்றாங்க? மேல விலை ஏறும்போது 415-40 ரூபாய் வரை முதல் பெரிய தடையா இருக்கு. இந்த விலையை தொட்டவுடன் நாம முதல்ல பேசின அந்த கரடிகளோட பயம், அதாவது ஒப்பந்த புதுப்பித்த லாபத்து, வோடஃபோன் சிக்கல், இதெல்லாம் மனசுக்குள்ள வந்துடும். இதுக்கு மேல போனா ரிஸ்க்னு பலரும் விற்க ஆரம்பிச்சுடுவாங்க, ரைட்? ஆமா, அதனால அங்க ஒரு பெரிய செல்லிங் பிரஷர் உருவாகிடும். ஒருவேளை வோடஃபோன் ஐடியா கிட்ட இருந்து நல்ல பிசினஸ் கிடைச்சு இந்த 440 தாண்டி நின்னா அடுத்து 460 நோக்கி போகலாம். ஆனா அங்கேயும் கடுமையான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்க சொல்ற இந்த டெக்னிக்கல் லெவல்களையும் லாஜிக்கையும் வச்சு பார்த்தா முதலீட்டாளர்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை இங்க ஃபாலோ பண்ணோம்? இதுல ஒரு மொமெண்டம் ட்ரேட பார்க்கலாமா? கண்டிப்பா கூடாது. இண்டஸ் டவர்ஸ்ங்கிறது இன்னைக்கு வாங்கி அடுத்த வாரம் 20% லாபம் பார்க்கற பங்கு கிடையாது. இத ஒரு கோர் சேட்டலைட் ஐடியாவா கருதுறது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. கோர் சேட்டலைட் ஐடியா, இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது உங்க ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோல இது மையமான பெரிய பங்கா இல்லாம ஒரு சின்ன பகுதியா, அதாவது சேட்டலைட்டா இருக்கணும். உங்க மொத்த முதலீட்டுல 3-5% மட்டுமே இந்த பங்குல போடலாம். ஓகே, மொத்த பணத்தையும் ஒரேடியா போடக்கூடாது. ஆமா,
சந்தை சரியும் போது, அதாவது நாம பேசின அந்த 320-30 ரூபாய் சப்போர்ட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்றதா நல்ல ஸ்ட்ராட்டஜி. இப்படி பண்ணுனா ஆவரேஜ் விலை குறைஞ்சு டிவிடெண்ட் ஈல்ட் அதிகரிக்கும். சூப்பர். சரி, இதுல ஏதாவது ரெட் ஃபிளாக், அதாவது அபாய எச்சரிக்கை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த நிறுவனத்தோட முக்கிய ஈர்ப்பே அவங்க கொடுக்கிற டிவிடெண்ட் தான். ஒருவேளை 5G கேபெக்ஸ் காரணமாவோ அல்லது வோடஃபோன் ஐடியாட்டந்து பணம் வராததாலேயோ நிறுவனம் தங்களோட டிவிடெண்ட் குறைச்சாங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக். ஆமா, அப்படி நடந்தா முதலீட்டாளர்கள் தங்களோட முதலீட்டு முடிவை உடனே மறுபரிசீலனை பண்ணியாகணும். மிக தெளிவான விளக்கம். எண்கள் எப்படி லாபத்தையும் பணப்புழக்கத்தையும் பிரிச்சு காட்டுது, மார்ஜின் சுருக்கம் எப்படி தியேட்டர் உதாரணத்தோட பொருந்தது, அப்புறம் வோடஃபோன் ஐடியாவோட சிக்கல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஈவி சார்ஜிங் அப்படிங்கிற புது புரட்சி எப்படி இண்டஸ் டவர்ஸோட ஃபியூச்சரை மாத்தப் போகுதுன்னு ரொம்ப ஆழமா அலசிட்டோம். அதோட அந்த டெக்னிக்கல் லெவல்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா முதலீட்டாளர்களுக்கு இந்த டேட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சரி, இப்போ பிக் மை ஸ்டாக்ஸ் நேயர்களான நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வோடஃபோன் ஐடியா அந்த 45,000 கோடி முதலீட்டுல 5G-ய விரிவுபடுத்தி இண்டஸ் டவர்ஸ்க்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுதா, அல்லது பழைய ஒப்பந்தங்களை புதுப்பிக்கிறதுல சிக்கி இண்டஸ் டவர்ஸ் லாபத்தை இழக்குமா? ஈவி சார்ஜிங் திட்டம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்க நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு முக்கியமான நினைவூட்டல். நாங்க செபியில பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர்கள் கிடையாது. இந்த ஆழமான அலசல்ல நாங்க பகிர்ந்த தகவல்கள், தரவுகள் எல்லாமே கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு. பங்குச்சந்தை முதலீடு எப்போதுமே அபாயங்களுக்கு உட்பட்டது தாங்க. எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க பர்சனல் ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிடுங்க. ஆரம்பத்துல நாம பேசினது போல அதிக டிவிடெண்ட் கொடுக்கிற எல்லா பங்குகளும் பாதுகாப்பானவை கிடையாது. அதுக்காக எல்லாமே டிராப்பும் கிடையாது. பிசினஸ் மாடலையும் கேஷ் ஃப்ளோவையும் சரியா புரிஞ்சுக்கிட்டா எந்த பொறியிலும் சிக்காம நம்மால லாபத்தை எடுக்க முடியும். மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல நம்ம சந்திப்போம்.